எல்லோருக்கும் வணக்கம். ஒரு சில காரணங்களால லாஸ்ட் ஒரு வாரமா என்னால் வீடியோவை சரியாக டீட்டெயிலாக போட முடியல. ஓகே, இந்த வீடியோவில் 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் உண்டான பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்க்கலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட், இந்த ஹெட்டிங்கை நான் எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை டபுள் பண்ணுறதுக்கு நானாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டார்கெட் தான் இந்த 20 மாதங்கள். அதனால தான் 20 மாதங்கள் என்னோட டார்கெட் அப்படின்ற மாதிரி நான் தலைப்பு சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10 மாதங்கள் என்னோட டார்கெட். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது. என்ன ரீசனுக்காக நான் ஹெட்டிங்கை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சேனல் ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னாக்கா, புதுசாக பிஸ்னஸ் பண்ண வரவங்களுக்கு என்னோட வீடியோ எல்லாமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நான் சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது 10 மாதங்கள் என்னோட டார்கெட்ன்ற மாதிரி நான் தலைப்பு வச்சேன் அப்படின்னாக்கா, புதுசாக ட்ரேட் பண்ண வரவங்க 10 மாதத்தில் டபுள் ஆகுது அமௌண்ட் அப்படின்னாக்கா, மாதம் நமக்கு 10% கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ரெகுலராக நம்மளால் 10% எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது கண்டிப்பாக. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் அப்படின்ற மாதிரி கடைசி டைமில் நான் மாற்றி வச்சுட்டேன். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் அப்படின்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 20 மாதத்தில் டபுள் ஆகும் அப்படின்னாக்கா, மாதம் 5% கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாதம் 5% எதிர்பார்க்க முடியாது. இதில் ஒரு சில மாதங்கள் கண்டினியூ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாமல் எந்த ஒரு லாஸும் இல்லாமல் ஜீரோவில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணி 5 மாதம் ஆகுது. இந்த 5 மாதத்தில் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஆப்ஷனை பற்றி எவ்வளோ உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் ஈக்விட்டி இன்ட்ராடே இந்த கான்செப்டை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட எந்த ஒரு டிஸ்கஷனுமே பண்ணிக்கல. இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் கண்டிப்பாக நம்ம அதை வாட்ச் பண்ணுவோம். அப்படி ஒரு வாரம் வாட்ச் பண்ணும்போது நல்லா இருந்தது அப்படின்னாக்கா, இன்னும் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் கண்டினியூவாக நமக்கு சக்ஸஸே ஆகலனாலும், அதாவது லாஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு ப்ராஃபிட்டே வரல அப்படின்னாலும், ஸோ இந்த கான்செப்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுருவோம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த கான்செப்டில், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்கள் ரெகுலராக பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்ற மாதிரி இந்த கண்டினியூவாக ஒரு 5 மாதத்தில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நான் செஞ்சுருக்க ட்ரேடோட ப்ராஃபிட் ரேஷியோவை உங்களுக்கு ரெகுலராக வீடியோவில் காட்டு வரேன். என்னோட வீடியோஸை, என்னோட ட்ரேடிங்கை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ லாஸ் வருது அப்படின்றத பற்றி. இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாம் 5 மாதத்தில் வச்சு எதையும் கெஸ் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷமாச்சு நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏற்கனவே இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அப்போலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வருது ஒவ்வொரு வருஷமும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். ஸோ இருந்தாலும் என்னோட வீடியோவை இப்போ புதுசாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ஒரு தாட்டி நான் இப்போ போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டில் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நான் இந்த கான்செப்டுக்காக மொத்தம் 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாரதி ஏர்டெல், HDFC பேங்க், ஹிண்டால்கோ, ICICI பேங்க், டாடா மோட்டார், டாடா ஸ்டீல், இந்த 6 ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, இதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இந்த 6 ஸ்டாக்ல பாரதி ஏர்டெல், HDFC பேங்க் 2 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பாரதி ஏர்டெல்ல 218 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. HDFC பேங்க்ல 179 ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டல் MTM 39 ரூபாய் இன்னைக்கு லாஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ்ல முடியுது. ஸோ இன்க்ளூட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேக்ஸ் ப்ரோக்கரேஜ்லாம் சேர்ந்து ஒரு 200 ரூபாய் சம்திங் இன்னைக்கு லாஸ் வரும். ஆப்ஷன் ட்ரேடிங் இன்னைக்கு என்ன நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவோட கடைசியில் பாருங்க. நான் இந்த சேனலை ஜூன் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்னிலேருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன ட்ரேட், என்ன ப்ராஃபிட் லாஸ் காமிச்சேன் இல்லைங்களா. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயிலை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இதை முடிச்சுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வருஷத்துலலாம் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் ஜூன் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும்போது அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்ச ரூபா வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தது. பட் ஆனால் அப்போ 1,78,000 ரூபாய் இருந்ததுனால இந்த ஃபிகர், இந்த நம்பரை நான் அப்படியே காமிச்சிட்டேன். அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது 1,78,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு. ஓகே, இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ்க்கு 1,20,000 ரூபாய் இருந்தால் போதும். அதாவது 1 லட்சத்திலிருந்து 1,20,000 ரூபாய் இருந்தால் போதும். ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லட்ச ரூபாய்க்கு என்னால் எடுக்க முடியும்.
இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் 1,78,000 அக்கௌண்ட்ல காமிச்சதுனால ஸோ வேற வழி இல்லாமல் 1,78,000லேருந்தே நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஒவ்வொரு நாளும் என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அதையும் நோட் பண்ணிட்டே வரேன். 1,78,000 வந்திருக்கு. மறுநாளே பாருங்க 1,90,000 வரைக்கும் போயிருக்கு, 1,87,000 வரைக்கும் போயிருக்கு. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் கிரெடிட் டெபிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் டோட்டலா 101 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. இன்னியோட 102 நாள். இன்னியோட ப்ராஃபிட் லாஸை நான் இதில் ஆட் பண்ணல, அதனால நேத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். நேத்தி வரைக்கும் 101 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. நேத்தியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,14,070 ரூபாய் 68 காசு இருந்திருக்கு. இப்போ பர்சன்டேஜில் பார்க்கலாம். 1,78,065 ரூபாய் 78 காசு இருந்திருக்கு ஜூன் 16ஆம் தேதி. நேத்தி வரைக்கும் 2,14,070 ரூபாய் 68 காசு இருக்கு. டோட்டலா பார்க்கும்போது 36% இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. இன்னைக்கு நவம்பர் 14 டேட்டு. நாளை ஒரு நாள் முடிஞ்சது அப்படின்னாக்கா இன்னியோட நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 5 மாசம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 5 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத செப்பரேட்டா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் மாசம் கம்ப்ளீட் ஆகும்போது பாருங்க 183 ரூபா 39 காசு ப்ராஃபிட் வருது. இது புரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாமே போக வரக்கூடிய அமௌண்ட் தான் இது. 183 ரூபா 39 காசு ஃபர்ஸ்ட் மாசம். ரெண்டாவது மாசம் பாருங்க 3,400 ரூபாய் 53 காசு வந்து லாஸ் வருது. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாம அதிகபட்சமா ஒரு வாரத்திலிருந்து ஒரு மாசம் செக் பண்ணுவோம், இல்ல 2 மாசம் செக் பண்ணுவோம். ஸோ அது வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னா நம்ம அதோட விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த விஷயம் தான் இங்க நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல ஒரு 3.5% லாஸ் தான் வந்திருக்கு கண்டினியூவா. அதுக்கு அடுத்து 3வது மாசம் பாருங்க 23% ப்ராஃபிட் வந்திருக்கு. 4வது மாசம் 3,600 ரூபாய் 3% ப்ராஃபிட் வந்திருக்கு. 5வது மாசம் நேத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாசத்துல, அதாவது இந்த மாசம் தான் நான் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா, 1ஆம் தேதி டு 31ஆம் தேதி அப்படி நான் கால்குலேஷன் பண்ணல, 16 டு 15 16 டு 15 அப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நேத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 12%, அதாவது 12,747 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 மாசத்துல இந்த 36% ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜா பார்க்கும்போது நமக்கு 5 மாசத்துல 36%ன்னா 36 டிவைடட் பை 5 பார்க்கும்போது 7%, 7.5% நமக்கு மந்த்லி ஆவரேஜா ப்ராஃபிட் வருது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் 2014 பிராக்டிக்கலா என்னோட அக்கௌண்ட்ல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2014 டிசம்பர்னு நினைக்கிறேன், டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2014 இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த 2014 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துல எல்லா விதமான மார்க்கெட் ட்ரெண்ட்லயும் இது சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆக்சுவலா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் இந்த மாசம் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணேன், போன வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் பண்ணதை மட்டும்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இந்த 20 மாசத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த காரணம் தான் 2014 எல்லா விதமான மார்க்கெட் ட்ரெண்ட்லையும் இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த கான்ஃபிடென்ட்னால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 20 மாசத்துல என்னால் டபுள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். 2018 தான் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி ஃபைல் பண்ண ஆரம்பித்தேன். அப்படின்னும் போது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ், ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நான் எல்லாமே கரெக்டாக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018 உங்களுக்கு எக்ஸலில் காட்டுறேன். ஓகே, 2018 ஜூலை மாதத்துலேருந்து என்கிட்ட டேட்டா கிளியராக இருக்குது. பாருங்க, ஜூலை மாதம் 19,980 ரூபா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாமே போக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 6 மாசத்துல 2018 இந்த ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் டோட்டலா எல்லா மாசமும் ப்ராஃபிட் வந்திருக்கு. இது எல்லாமே 1 லட்ச ரூபாய் வேல்யூக்கு ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல அதாவது அந்த 6 மாசத்துல 82,190 ரூபாய் ப்ராஃபிட் வருது. 2019 டோட்டலா 3 மாசம் லாஸ் வந்திருக்கு. இந்த 12 மாசத்துல 8 மாசம், அதாவது 9 மாசம் ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டல் அந்த வருஷம் 2019 ப்ராஃபிட் 1,97,850 ரூபாய் ப்ராஃபிட். அடுத்து 2020 அந்த வருஷத்துல 2 மாசம் தான் லாஸ் வந்திருக்கு. மே மாசம், நவம்பர் மாசம் 2 மாசம் லாஸ் வந்திருக்கு. டோட்டலா அந்த வருஷத்துல 2,62,870 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு.
இந்த 2020ல் மார்ச் மாதம் தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் இது வரைக்கும் 2014லேருந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த 2020ல் மார்ச் மாதம் தான் நான் எடுத்த ஹையஸ்ட் ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஒரு மாதத்தில் 1,36,630 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 136% ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அந்த மாதம் மட்டும். 2021ல் பார்க்கும்போது டோட்டலாக 6 மாதம் ப்ராஃபிட் வந்திருக்கு, 6 மாதம் லாஸ் வந்திருக்கு. அந்த வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு 6,875 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 7% லாஸ் வருது. 2022 ஜூன் மாதம் வரைக்கும் டோட்டலாக 3 மாதம் ப்ராஃபிட் வந்திருக்கு, 2 மாதம் லாஸ் வந்திருக்கு. டோட்டலாக 3,240 ரூபா ப்ராஃபிட் இருக்கு. இது டோட்டலாக 2018லேருந்து என்ன ப்ராஃபிட் லாஸ் கிடைச்சிருக்குது அப்படின்றத நான் டோட்டலாக போட்டிருக்கேன். 2018ல் 82,000 ரூபாய், 19 1,97,000, 20ல் 2,62,000, 2021ல் லாஸ் வந்திருக்கு, 2022ல் 45,000. டோட்டலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 5,81,310 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த 5 வருஷத்தில். அப்படி கேல்குலேஷன் பண்ணும்போது 5,81,310 டிவைடட் பை 60 அப்படின் போது மாதம் ஆவரேஜாக 9,688 ரூபாய், 10%ன்றது தாராளமாக வருது. 2018லேருந்து ஒவ்வொரு நாளும் என்ன ப்ராஃபிட் லாஸ் மட்டும் இல்லை, என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், என்ன காரணத்தினால பை பண்ணியிருக்கேன், என்ன காரணத்தினால செல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட டைரியில் தெளிவாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம இந்த பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பிஸ்னஸோட பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு உண்டான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைவு. இதுக்கு உண்டான டைமிங் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு நம்ம 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 5 நிமிஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு கிடையாது, ஒன்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு உண்டான டைமிங் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னாக்கா நான் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு ஆவரேஜாக ஒரு 7 ஸ்டாக் இல்லை 8 ஸ்டாக், அதிகபட்சமாக 9-10 ஸ்டாக்லாம் கூட வந்துட்டு இருந்தது. இந்த லீவரேஜ்லாம் கட் பண்ண பிறகு மேக்ஸிமம் அந்த ஸ்டாக்லாம் நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணிட்டேன். அதிகபட்சமாக 6 இல்லை 7 ஸ்டாக் மேலே கண்டிப்பாக எடுக்கிறது கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் என் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வருதோ சேம் அவங்களுக்கும் அதே ப்ராஃபிட் லாஸ் தான் வரும். ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, இல்லை புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டு நல்லா ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, என்னோட இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு வாரம் இல்லை ஒரு மாதத்துலேயோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி ஃபுல்லாக கற்றுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷமாச்சும் என்னோட நீங்கள் சேர்ந்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி ஃபுல்லாக கற்றுக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஒரு செபி அப்ரூவல் டீலர் கம் ஆத்தரைஸ்டு பர்சன். என்னோட அண்டரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அக்கௌண்ட் ஓப்பன் ஆன பிறகு ஒரு நாள் லைவ் மார்க்கெட்டில் ஒரு 1 hour கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இண்டிவிஜுவலாக உங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜியில் நல்லா ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் என்னால் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாமல் ஷார்ட் டேர்முக்காக நாம் எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம், எங்கே என்ட்ரி ஆகலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், அதே போல லாங் டேர்முக்கு உண்டான ஸ்டாக் நாம எப்படி செலக்ட் பண்ணலாம், ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்மளால எப்படி ப்ராஃபிட்டபுளா மெயின்டைன் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஆப்ஷன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் நாம பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லா விதமான பிஸ்னஸ் பிளானும் கிடைக்கும். கண்டிப்பா இந்த பிஸ்னஸ் பிளான் மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். என்னோட அண்டரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய கால் இது தான். புட் ஆப்ஷன் 535 என்ட்ராக சொல்லி அனுப்பியிருப்பேன். ஆக்சுவலாக நான் என்ட்ரு ஆனது 513. நான் 513 என்ட்ரு ஆகிட்டு உங்களுக்கு நான் கால் டைப் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே அந்த ரேஞ்ச் போயிட்டதுனால கரண்ட் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு நான் என்ட்ராக சொல்லி நான் அனுப்பியிருப்பேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி 2 லாட் எடுத்ததுனால 513 ஒரு 70 பாயிண்ட் மேலே ஒரு லாட் புக் பண்ணிட்டேன், கீழே ஒரு லாட் புக் பண்ணதால் எனக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் 520 செல் ப்ரைஸ் வருது. டோட்டலாக ஒரு 350 ரூபா ப்ராஃபிட் வருது. ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸாக இருக்குது. 11 மணிக்குள்ளே எக்ஸிட் ஆகிறதா, இல்லை ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகும்போது எக்ஸிட் ஆகிறதா, இல்லை 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதா அப்படின்ற மாதிரி தான் டவுட்டாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பிளான்லாம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன சேஞ்ச் அப்படின்றத நாளையோட வீடியோவில் போடுறேன், டீட்டெயிலாக பாருங்கள். ஓகே, பாய்.